Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம பரிதாபங்க சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு வீடியோ சூப்பர் டாபிக், அம்மா மகன் பாவங்கள். ஸோ இதில் யார் அம்மா யார் மகனாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். இது ஒரு 14 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. அம்மா வெயில் பொழக்குதுமா, ஏன் போய் நல்லா ஊர் சுத்தி பார்க்கலாம்னு இருக்கோம். ஊர் சுத்தி பார்க்கலாம். அப்பாவும் வரேன்ட்டாரு. எங்கம்மா போவோம்? கொடைக்கானல் போவோமா? ஆமாடா, கொடைக்கானல் போனோம்னு வச்சுக்க, அங்க நல்லா பூம்பாறை முருகன் கோயில் இருக்கு. கொடைக்கானல்ல பசுமை பள்ளத்தாக்கு, பில்லர் ராக்குன்னு ஏகப்பட்ட இடம் இருக்கு. அதெல்லாம் சுத்தி பார்க்கலாம் கூப்பிட்டா அங்கேயும் போய் சாமி கும்பிட கூப்பிட்டு. முருகன் சிலை அங்க என்ன சாதாரண சிலை இல்ல தெரியுமிலங்க. முருகனுக்கு எதிராக திருப்பி விடாது. நானும் முருக பக்தன் தான். இல்லம்மா, சுத்தி பார்க்குற இடத்த பார்ப்போம் முதல்ல, அதுக்கப்புறம் போனா அந்த கோயிலுக்கு போகாம வரக்கூடாது. போனா பிளான் பண்ணும் போதே முதல்ல கோயிலுக்கு போறது. என்னம்மா எங்க போனாலும் கோயில் கோயில்னே கூட்டு போகுது. கோயில் போற கேக்குறவங்க இல்ல இல்ல அதுக்கு சொல்ல வரேன். ஏமா எங்க இதே விஷயத்தை இவன் பண்ணுனா மலேசியாவிலே பண்ணுனாங்க. நாங்க கம்பெனில பினாங்குன்ற இடத்துக்கு ட்ரிப்பு கூட்டு போனாங்க. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ட்ரிப்பை கூட்டு போனாங்க. பினாங்கில் அங்கே இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் பண்ணி முடியும் போது இவர் ஃபேமிலியையும் கூட்டி வாங்கன்னு சொல்லிட்டாங்களா. இவர் அங்கே ஒருத்தர் முத்தண்ணன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவர். அவரும் இவரும் நல்ல ஃப்ரெண்டு. ஒரு முத்தண்ணனை குத்திக்கிட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்தா முத்தண்ணன் போய் அங்கே மேனேஜர்கிட்ட பேசி வண்டி ஒரு இடத்துல நிற்கிது. என்ன அப்படின்னு பார்த்தா, இல்லை இந்த கோயிலை பார்க்கணும். அது பார்த்தா அது முருகன் கோயில், அது ஒரு முருகன் கோயில் தான். அதுல இருக்க 500 ஸ்டெப்ஸ் பத்துக்கேவில் இருக்கிற படியை விட கூட. பத்துக்கேவிலையாவது ஸ்ட்ரைட்டா இருக்கும் படி. அங்க வந்து இப்படி போகுது இப்படி போகுது, அப்படி சுத்துது ஏறுது. எத்தனை மணி? 1 மணிக்கு உச்சி வெயில் அடிக்குது. அங்க வேனுக்குள்ள ஒருத்தர் சாப்பிடாம காஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. இவரு முருகா அப்படின்னா, நீதானா இந்த இதுக்கு காரணம்? மற்ற கம்பெனிக்காரங்க யாரும் வரலன்ட்டாங்க. என்ன அதில் மலாய் சைனீஸ் எல்லாரும் இருக்காங்க. நானு முத்தண்ண அம்மா மிஸ்டி 4 பேர் தான். இவரு கீழே இறங்கணும்னு செருப்பு இங்கேயே கலட்டி வைக்கடா அப்படின்னாரு. கலட்டி வச்சாச்சு. வச்சா 1 மணி வெயில். ஐயோ ஐயோ அப்படின்ட்டு போறோம். இவரு உச்சிக்கு போனா கோயில் மூடி இருக்கு. அந்த பட்டப்பகல்ல பூசையெல்லாம் பண்ண முடியல, கோயிலுக்குள்ள போகவே முடியல. முக்கி ஏறி போனா ஐயர்லாம் லஞ்சுக்கு போயிட்டாரு. யாருமே இல்ல. கோயில் இப்படியே இருக்கு, நிசப்தமா இருக்கு. அங்க போயிட்டு அந்த கோயிலை 3 சுத்திட்டு நாங்க அப்படியே இறங்கி கிரு மறுபடியும் கிருகிருன்னு கீழே வந்து எனக்கு கிருகிருன்னு வந்துருச்சு. பக்கத்துல இருக்கிற கடையில ஒரு இளநியை வெட்டி குடிச்சுட்டு அப்புறம் போய் சாப்பிட்டாங்க. இந்த அம்மா பண்ணதை இவன் பண்ணியிருக்கான். கொடைக்கானல் வேணா ஊட்டி போவோம். ஊட்டியா? ஊட்டி போனோம்னு வச்சுக்க, உதலக மண்டலேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடும். நம்ம இதான் மண்டலேஸ்வரராமா? அப்படிலாம் ஒரு கோயிலே கிடையாது. நீயே கட்டிருக்காங்களா? நான் பார்த்தேன், வீடியோ ரீல்ஸ்ல வந்துச்சு. எனக்கு எங்க போனாலும் கோயிலுக்கு கூட்டு போகுது. இது என்னது? இது சரியில்லை. இது கோயிலே இல்லாத இந்த மாதிரி. ஆமா கன்னியாகுமரி போமா? கன்னியாகுமரியா? ஆமாடா, அங்கதான் கன்னியாதேவி அம்மன் இருக்காங்களா. மூக்குத்தி போட்டுருப்பாங்கல்ல. ஆமா, மூக்குத்தி அம்மனு. அந்த அம்மனே அங்கதான் இருக்கு. ஆமா எங்கேயுமே வேணாம். இப்படி பண்ணா கடல் சார்ந்த இடமா எதுவுமே வேணாமா. நாகப்பட்டினம் பக்கத்து போ, மீனை வாங்கி வறுத்து சாப்பிட்டு வருவோம். போற வழியிலே அப்படியே வேளாங்கண்ணிக்குள்ள வண்டியை விட்டுட்டு வேளாங்கண்ணி மாதாவை போய் வழிபட்டு நல்ல தீர்த்தத்தை வாங்கிக்கிட்டு என்ன நீ இந்த மரத்துக்கும் போற? அங்க போய் பூட்டு வாங்கி போட்டோம்னு வச்சுக்க, வீடு வாங்கிடலாம்டா. ஐயோ, இந்த மரம் போய் தாயத்தை வாங்கி போட்டுட்டு வச்சுக்க, தற்காவுமா? ஆமா. நீ எந்த மரத்துக்கு கூடாது? சீக்கிய கோயில் ஒன்று இருக்கு, அங்க போறியா? எங்க இருக்கு? ஐயோ இல்ல, கருங்குட்டி சாத்தா. கருங்குட்டி சாத்தான்னு கேரளாவுல இருந்து வருமா? அதை வச்சு சாமி கும்பிடுறாங்கடா. என்ன அத ஏவி விட்டா என்னென்னமோ பண்ணி போருமா. அந்த சொல்றான் பாரு, இங்க காட்டு வச்சிருக்கான் பாரு. பிடிக்காத காதல பிரிக்கலாம், கணவன் மனைவியே சேர்த்து வைக்கலாம்.
தான்டா. சாமியார்ல மாமா சும்மா ஆடி இருக்கான். மூஞ்சிய மறைச்சிருக்காங்க. மூஞ்சிய மறைச்சிட்டு என்ன பண்றாங்க? சாமிக்கு முன்னாடி அது கருங்குட்டிக்கு முன்னாடி மூஞ்சிய மறைச்சிட்டு தான் பண்ணணுமா? என்ன பண்ணுவாங்க? மாரியம்மன் கோயிலுக்கு இதுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு பண்ணுவாங்க. இவனும் அப்படித்தான்டா பண்றான். எதுக்கு பண்றாங்க பாப்பது? இந்த மாதிரி இப்போ ஒரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு லவ் பண்றாங்க, வேற ஜாதியில இருந்து கல்யாணம் பண்றாங்கன்னா இவன்ட்ட போய் சொன்னா போதுமா, இவன் பிரிச்சு விட்டுருவானா? ஆமா. இந்த மாதிரி இப்போ வண்டி ஓட்டிக்கு இருக்கப்ப ஸ்டியரிங்க புடிச்சு இழுத்துட்டுருமாண்டா. ஒரு ஏழு வீட்டுக்கு அந்த வெண்ணிலா வீடு முக்கிய வீட்டு வெண்ணிலா, ஆமா, அவங்க வீட்டுல எல்லாம் அப்படித்தான் பண்ணி அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு முடியாம கிடந்து செத்து போனாங்க. யாரும் துரராஜா? துரப்பாண்டியா? ஆமா, துரப்பாண்டி வந்து அவர் காலையில சரக்கு அடிக்கிறவரு. குடினே குடிச்சிட்டு இருந்தாரு. லிவர் கெட்டு போய் செத்து போயிட்டாரு. ஜோதிகா மாதிரிலாம் பேசாத. சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். அது வந்து நீ இல்ல கிடையாது, நான் சொல்றேன். நானு இருக்கிறத இல்லன்னு சொல்லாதப்பா. நீ சும்மா இருமா. கொஞ்ச நாள் மட்டும் தான் கருங்காலி மலை வந்து மாற்றேன்னு சொன்னேன். ஆமா, அத போட்டிருக்கீல்ல. போட்டா என்ன வேலை? நான் அப்படிதான் இருக்கேன். நானு என்ன அப்படியே இருக்க? வீடு புதுசா மாறி இருக்க, வாடகைக்கு மாறி இருக்கேன், வண்டி வாங்கிருக்கேன், இஎம்ஐல வாங்கியிருக்கேன். அடுத்து ஃபாரின் ட்ரிப் போக போறேன். ஏமா அது வேலைக்கு போறது? நானு நீங்க அப்படி எல்லாத்தையுமே அப்படி நெகட்டிவாவே பாக்குற. ஆப்டிமிஸ்டிக்கா வாழுங்கடா. நீ உன்னோட ஆப்டிமிசம் தான்டா லைஃப். நீ பாக்குறதுனால என்னோட ஃபீல்ட்ல வருதுமா. ஏன் லாகின் பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு கொடுத்ததுக்கு? என்னோட ஃபீல்ட் வருது. இந்த கோயிலுக்கு போறது ஒரே இமெயில் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. கோலம் போடுறதெல்லாம் வருது வீடியோ. கோலமா வந்து இருக்கு. கோலமா இருக்கு. நான் என்ன பாக்குறேன்? நீ கோலமா எப்படி போட்டுட்டா பத்தியா? அவரு பாக்குறாரு. நான் போடுறேன், எனக்கு வர மாட்டேங்குது. என்னைய பார்க்க வச்சு நல்லா இருந்துச்சா? ஏமா அவரு நல்லா இருக்கும்டா, கோலம் போடுறது ஜாலியா இருக்கும்டா. பாருடா, வாடா. வேணா பாருங்க. ஐயோ, இவன் தம்பி இப்படித்தான் லவ் பண்ணிக்கிட்டு திரியறான். அவனுக்கு ஒரு கருங்குட்டியை போட்டுற வேண்டியது. இல்லாம அதெல்லாம் பண்ணிடுறான். ஆமாண்டா, அவன் லவ் பண்ணிக்கிட்டு திரியறான்டா. அந்த புள்ள எதிர்ப்புறான். கருங்குட்டியை போட்டு பிரிச்சு விட்டுற வேண்டியதான். இந்த ஆள்கிட்ட போயிட வேண்டியதான். ஏன் மூஞ்சியை மடிச்சு வச்சிருக்காரு? மூஞ்ச மறைச்சா தானே அப்பதான் யாருன்னு தெரியாது. முதல்ல மாட்டிட்டானா அடுத்த வேலைக்கு போகணும்ல. எல்லாம் நம்ப முடியல. இதை நம்பிக்கிட்டு இருக்காங்களே. லோக்கல் சேனல்ல போட்டாலே வந்து மந்தரம் வாழ்ந்து கம்பிட்டு வராங்க. யூடியூப்ல போனா இவங்க வந்து நிக்கிறாங்க. ஏன் அம்மா அந்த மாதிரி சேனலா பாக்குது? எங்க என்னை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுறா. பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடா? ஆமா. எங்க போறேன்னு நீ பாட்டுக்கு வர. டக்குன்னு எங்கயாவது போறானா? எங்க போறோமா? என்னடா நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன்டா. கோயிலுக்கு போய் கிரிவலம் போக போறேன். கிரிவலமா? ஆமா. அது எவ்வளவு தூரம் தெரியுமா? 7 கிலோமீட்டர். எல்லாம் பாத்துட்டேன். இல்ல நான் ரவுண்ட் அடிக்க போறேன். 3 ரவுண்டா? நீ நடக்கும்போது என் விஷயம் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னால நடக்க முடியாதா? நல்லா நடக்கிறேன், போறேன், வரேன். எனக்கு என்ன குச்சி வச்சு நடந்துட்டு இருக்கனா? இல்ல அதுக்கு சொல்லமா. அவ்வளவு வயசு ஆகலப்பா. இல்ல அதுக்கு சொல்லல. நீ வந்து வயசாயிருச்சுனா திடீர்னு வந்து மயங்கிடும். இது எப்ப நடக்கும்னு என்ன தெரியாது. வெளியே போகும்போது பார்த்து போகணும், வரணும். யாராவது கூட ஒரு ஆள் வச்சுக்கிட்டா நீ போகணும் வரணும் இருக்க. நீ வந்து என்ன பேசிட்டு இருக்க? என்னடா பேசுற நீ? என்ன உன்கிட்ட வந்து இப்ப பைக்ல எனக்கு இறக்கி விடுறான்னு சொன்னது ஒரு இது. 21 கிலோமீட்டர் நடக்க தெரிஞ்சவளுக்கு இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் 2 கிலோமீட்டர் நடக்க தெரியும். 21 கிலோமீட்டர் நடந்து வைக்கிறேன்ப்பா. சரி போ. நானே நடந்து போறேன். போ. கேட்க மாட்டேன். அது வேற வயசு, இது வேற வயசுமா. வயசாயிருச்சு உனக்கு. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா. ஏமா அப்படி உண்டு உண்டி நடக்குற? என்ன எனக்கு சும்மா என்ன சார்? என்ன சார் அம்மாவோட பையன். சரி நீங்க எடுத்து வரீங்க. அம்மாவோட சார் நீங்க யார் சார்? அம்மாவோட சன்னா நீங்க? ஆமா, எனக்கு பையன். எங்க அம்மாங்க. நானு என்ன சார் அவங்க இவ்வளவு வயசானவங்களை கொண்டு வந்து கிரிவலம் சுத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்துட்டாங்களா? ஆமா சார். சார் நீங்க இப்படி தனியாவா சார் அனுப்பி வைப்பீங்க? கொஞ்சம் உங்களை பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்கீங்க. இல்ல சார், டீசென்ட்டா இருக்கீங்க. சொன்னேன் நான். வயசானவங்களை வந்து இப்படி தனியா அனுப்பிக்கிறீங்க. அது உங்க அம்மான்றீங்க. என்னப்பா சார்? அம்மா நீங்க எதுக்கு எந்திரச்சீங்க? சொல்ல வரேன். இல்ல வேணாம். ஏன் சார் நீங்க பயந்துருவேன். அம்மாக்கு ஏதாவது மெடிக்கல் பிரச்சனை ஏதாவது இருக்காங்களா? சுகர் பிபி தாங்க இருக்கு. வேற எதுவும் புரியல. என்ன சார் சுகர் பிபின்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? எங்க அம்மாலாம் இல்ல. நான் டெய்லி வருத்தப்பட்டு இருக்கேன். இப்ப நான் இருக்கேன்ப்பா அம்மா மாதிரி. இந்த மாதிரி அடுத்த பிள்ளையா நினைக்கிற அம்மாலாம் நல்ல பையன். அவன் அந்த கோயிலுக்குங்கிற போற வரப்ப பூரா வந்து என்ன தியாச்சம் வாங்கிட்டு வருவான். அம்மா புளியோதரையை சாப்பிடுங்கிறான். அங்க போயிட்டு ஒரு போண்டா வாங்கிட்டு வருவேன். ஏன் இப்படி பண்றேன்? நாங்க கோயிலுக்கு யார் போக சொன்னோம்? கோயிலுக்கு நான் உன போவேன்னு சொன்னா நீ ஏன் கிளம்பிக்கிட்டு இன்னும் கேட்காம அடுத்த நாள் கிளம்புறான்னு கிளம்பிக்கிட்டு இருக்க? போயிட்டு வந்துட்டு கிரிவலம் சுத்திர சொன்ன போகாத. திடீர்னு மேக்கப் வர வயசாகும் போது கூட ஒரு ஆள் வந்தா நீ போகாதன்னு சொன்னான். அவன் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன கில்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு கில்ட்டா இருக்கு. நான் கில்ட் நான் போகணுமா? அப்ப பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. எல்லாரும் நல்லா பேச அது கிடையாது. வளர்ந்துட்டீங்க. இன்னைக்கு வந்து உங்களை எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தது. இந்த விட்ட போடாத. இதே விட்டு போட்டு எஸ்கா போயிட்டு எல்லா டைம் நீ என்னம்மா என்ன பண்ணுது? இல்லப்பா எனக்கு
எனக்கு பயமா இருக்கு எனக்கு ஒண்ணு இல்ல. எனக்கு யாராவது கோயிலுக்கு போயிட்டு வந்து தலை வலிக்குது, கையே வலிக்குது, காலை வலிக்குதுன்னு சொல்லலாமா? ஐயோ வலிச்சா சொல்லித்தானே ஆகணும். என்ன இது? உனக்கு விருப்பம் இல்லைன்னா உங்க அக்கா வீட்டுக்கு நீ போயிடு. போமா உள்ள போய் படுமா, நீ போமா, நீ போ உள்ள போ சொல்றேன் நானு. உன் பொண்டாட்டி வெளியே கூட வர மாட்டா, அதெல்லாம் கேட்க மாட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. நான் வந்துட்டா காலேஜ். என்னடா அம்மாவை தனியா அனுப்புனியா? அது அம்மாவா பஸ் ஸ்டாண்டுக்கு தனியா நடந்து போனேன்னு சொல்லுது. நான் சொன்னேன் என்ன சரிடா, நீயும் ஒய்ஃப் ஏதோ பண்றீங்க. நான் என்னால முடிஞ்சிச்சுன்னா பாத்துருவேன். நீ உன் மாமியார ஆம்பளை பையனா பிறந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு எப்படி வச்சிருப்பேன் தெரியுமா? உங்க மாமா எல்லாம் எப்படி வச்சிருக்காரு தெரியுமா உங்க அம்மாவை? நீ தான் அப்படி இருக்க. நீ வந்து தேவையில்லாம நீ ஒய்ஃப் பேச கேட்டு வை நீ பேச வேணாம். ஒண்ணும் உன் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. சொல்ல வேண்டிய சொல்லி நீ போன ஊரே கை கொட்டி சிரிப்பாங்க. கை கொட்டி சிரிப்பார்கள் இருக்கும் பாத்துக்க. சரி வையே மாமியார் கவனிக்க மாட்டேங்குது. எங்க அம்மா பக்கத்துல வந்து நோண்டிக்கிட்டு இருக்க வந்துகிட்டு இருக்கேன். என்னடா அக்கா போன் சொன்னியா? ஆமாடா. ஏமா அப்படி சொல்ற? ஏமா எல்லாரும் என்னைய வந்து நான் உன போவே சொல்லாட்டீங்க, எழுந்து போறேன் நல்ல எடுத்துட்டு போறேன். நீ பாட்டுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்காத மாதிரி வந்து உங்க அப்பா கிட்ட தான் நான் பேசுனேன். என்னடா எடுத்து வச்சுக்க. அப்பையும் அது உட்காருதானு பாருங்க, குறுக்கை வரைக்கும் நடந்துகிட்டு தெரியுது. சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்களே. சொன்னா வந்துருங்க. சின்ன வயசுல ஒன்னே நான் அடக்குனே, இப்ப என்ன நீ அடக்குறியா? அவ வளர்ந்துட்டீங்க எல்லாரும். என்னைய பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? சண்டைக்கு மட்டும் வருவாங்க, ஆனா சொன்னா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அது அப்படியே காலகாலமா வர்றது போல. அப்படியே என்ன பண்ணலாம் இவங்கள? ஒண்ணும் பண்ணக்கூடாது, அவளை போக்குல விட்டுறோம். அந்த கிழவிக்கு சப்போர்ட் பண்றாரு. அவளெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது, அவ போக்குல விட்டுறனே. அவ போக்குல விட்டா இப்படிதான் எங்கேயாவது மயங்கி விழுந்து யாராவது தூக்கி கொண்டு வந்து நம்மளும் திட்டுறாங்க. ஒழுங்கா பாக்குறது இல்லையா, இது பண்றது இல்லையா? ஐயோ எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க போல இருக்கு. ஐயா உருண்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும்ல. அதான் பார்த்தா சரி நீ வந்து எடுத்து வைப்பேன்னு பார்த்தமா. சரி சாப்பிட்றா. சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றேன். இவர் இப்பதான் சாப்பிட்டு போனாரு. 2 தான் சாப்பிட்டாரு. என்ன ஆச்சு தெரியல. என்னடா நல்லா இருக்கா? எடுத்து வச்சு சாப்பிடு. இல்ல போதும் போதும். ஏய் என்னமோ குறையுது இதுல. என்ன குறையுது? நல்லா இல்ல, லைட்டா ஒண்ணு மாதிரி இருக்கு. லைட்டா என்னமோ தெரியல. என்னடா நல்லா இல்லன்னு ஏதோ மிஸ் ஆகுதுமா. என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லு. என்ன எனக்கு தெரியாது, சாப்பிட்டு பார்த்தா ஏண்டா சாப்பிட்டுட்டு நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல தெரியுது இல்ல? இது என்ன நல்லா இல்லன்னு சொல்ல தெரியாதா? ஏங்க நீங்க எல்லாம் யாருங்க? கேமரா வச்சு இங்க வீட்டுக்கு அம்மா ஒட்டிட்டு பாக்க. அதான் வீட்டுக்குள்ள கேமரா வச்சிருக்கீங்களா என்ன? அப்படியே பண்றீங்களே. இது இப்ப இந்த சம்பவம் நேத்து நடந்துச்சு. இதுதான் இயற்கை போல, எல்லாருக்கும் நடக்கும் போல, நமக்கு மட்டும் இல்ல. இவன் நல்லா சமைச்சுக்கிட்டு இருந்தவன் தான், செம்மையா சமைப்பான். எனக்கு இவன் வேற டேஸ்ட் தெரியாது, இவன் சமைச்சு கொடுக்குற டேஸ்ட் தான் எனக்கு தெரியும். இப்ப நேத்து அவ்வளவு ஏன் முந்தா நாள் ஒரு பொட்டேட்டோ கறி வச்சாரு. சாப்பிட்ட உடனே சூப்பர் சார், கையை கொடு அப்படின்னு கையெல்லாம் கொடுத்தேன். அப்பெல்லாம் அப்படின்னாரு. அடுத்த நாள் நான் சொன்னேன், எனக்கு அந்த நேற்று வச்சு இல்லை பொட்டேட்டோ கறி, எனக்கு அதே இது வேணும்னு. அப்படியா நல்லா இருந்துச்சா இப்போ அப்படின்ட்டு போனார். போயிட்டு வந்து கொடுத்தா ஒரே இனிக்குது. நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, ஆனால் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு. சாப்பிட தெரியும் சொல்ல தெரியாது அவருக்கு, என்னவா? அப்புறம் நான் சொல்கிறேன், அது வந்து அந்த லெமன் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அந்த லெமனோட அந்த ரா டேஸ்ட்டு அப்படியே. நேற்றும் இப்படி தான் பண்ணேன், அது மட்டும் நல்லா இருக்கு. அதைத்தாண்டா நானும் கேட்குறேன், நேற்றும் பண்ணல, இன்னைக்கு அதே மாதிரி வரல. பழிய தூக்கிட்டு கிழங்குல போட்டேன். கடைசி என்ன போட்டா தெரியுமா? பழிய அப்படியே அலேக்கா தூக்கி கிழங்குல போட்டான். சொல்கிறான், அது ஒரு சில கிழங்கு அப்படித்தான், அது பிறக்கும் போதே இனிப்பா பிறக்கும், அந்த கிழங்கத்தான் நம்ம வாங்கியிருக்கோம் போல இருக்கு அப்படின்ட்டு மிஸ்டியை கூப்பிட்டு மிரட்டுறது. இங்கே வா, நேற்று கிழங்கு எந்த கடையில் வாங்க, அவன் கடையில் வாங்காதுன்னு சொன்னல, பாரு இனிக்குது கறியெல்லாம், அந்த கடையில் போய் வாங்கணும், நாளைக்கு நானும் வர்றேன், போய் அந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னு இப்போ கிழங்கு வாங்கி வந்திருக்காரு. இப்பயும் அந்த டேஸ்ட் வரலன்னா மிஸ்டி ஒன்னே அடிக்கும். அந்த கடையில் கிழங்கு சரியில்லை, இந்த கடையில் வாங்கினேன், அதுவே இனிக்குது. அதுல வர 3 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு அதான் இதெல்லாம் அப்படியே நடக்குதுங்க இங்க. தெரியல, உப்பு கம்மியா இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. நீ சாப்பிட்டு பாத்து, நல்லா சாப்பிட்டு பாரு. நான் மட்டும் தான் நினைச்சேன். மல்லிப்பொடி கொஞ்சம், மல்லிப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தி. மல்லிப்பொடி ஜாஸ்தி நல்லா இல்ல, நல்லா தான் இருக்கு கொஞ்சம் மல்லிப்பொடி ஜாஸ்தி. நான் மல்லிப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தியானது நல்லா இல்லன்னு. நல்லா தானடா இருக்கு. இல்லம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றா, நல்லா தான் இருக்கு. கொண்டா
அதான் கொஞ்சோண்டு மல்லிப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. கொஞ்சோண்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. 1 இன்ச் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் 1 இன்ச் ஜாஸ்தி ஆச்சு. அது வந்து டேஸ்ட மாத்திருச்சு. நல்லா தான் இருக்கு. நல்லா இல்ல. ஏண்டா உங்க அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உன் பொண்டாட்டியா எப்பவும் சொல்லுவா அவள நல்லா இருக்குன்னு போறா. நீ தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவர் பாரு வாயில துண்டு வச்சு உட்கார்ந்திருக்காரு. பேசக்கூடாதுன்னு உட்கார்ந்திருக்காரு. வாயில துண்டு என்ன வாயில துண்டு வச்சு உட்கார்ந்திருக்கீங்க? சண்டை போடாதேமா. இங்க வாமா. சும்மா இவரு வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாரு. சரி இங்க பாரு. என்னன்னு சொல்லு. என்னடா லேசா மல்லிப்பொடி கூடிருச்சு. நல்லா இருக்குடா. ருசியா இருக்கு. வாசமா இருக்கு. எல்லாம் ஒரு அளவு போட்டா நல்லா இருக்கு. நீ நல்லா செய்வல்ல. இதுல இன்னொன்னு பண்ணுவாங்க. கிரிமினல்னா கிரிமினல் வைங்க. நான் அம்மா வந்து சாப்பிட்டு சமைச்சிட்டு நான் கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு லேட்டாக போகும்போது 3 மணி ஆயிரும். அம்மா அங்கே அப்படியே படுத்திருப்பாங்க காத்தாட. அப்போ மிஸ்டி வந்து எனக்கு சோறு போடும். அப்போ நான் சாப்பிட்டு சொல்லுவேன், ஏன்டி ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குன்னு. இதுக்கு ஒரு சொர்ணக்கட்ட நாக்கு. எதை சமைச்சு கொடுத்தாலும் ஆஹா ஓஹோன்னு. உப்பு கூடுனாலும் மிஸ்டி வந்து ஆஹா அருமையாக கூடியிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன், மிஸ்டி மாதிரியாக இருக்குது மிஸ்டி, என்ன முட்டை பொரிச்சு கொடுக்கவா, அப்பளம் பொரிச்சு தரவா, அதெல்லாம் வேணாடி, இது ஒரு கறி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு நான் யோசிப்பேன். பார்ப்பேன் இவர் நல்லா அப்படி ஃபேனில் முடியெல்லாம் பறக்கும் படுத்துருக்கிறப்ப நான் யோசிப்பேன், இதை தின்னுட்டு போய் அவனும் படுத்துருக்கானே, சரி நம்ம இவனே அதை சாப்பிட்றான் அவனும் சொல்லாமல் சாப்பிடுவோன்னு நான் அதை முக்கி சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது கேட்பேன், அம்மா அதை சாப்பிட்டு ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு. அவங்களுக்கு தனியாக வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்டு படுத்துட்டாங்க. அவனுக்கு தனியாக வெந்தய குழம்பு வச்சானா? ஆமாம், எனக்கு பொறுக்காது, போய் எழுப்புவேன், டேய் நடிக்காத, எந்திரி 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 அப்படின்னு. என்னன்னு கேட்பாரு, என்ன சாப்பிட்டேன்? வெந்தய குழம்பு அந்த கீரையும் அதை கடைஞ்சி சாப்பிட்டேன்னா. எனக்கு இதை வச்சு விட்டு நீ மட்டும் அதை சாப்பிட்டேன்னா, நீ தான் வெந்தய குழம்பு சாப்பிட மாட்டில்ல, நான் சாப்பிட மாட்டேன், நீ ஏன் சாப்பிட்ற? எனக்கு என்ன வச்சு அதையும் நீ சாப்பிடணும், அப்போ தானே நல்லா இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியும் அப்படின்னா. நல்லா இல்லைன்னு தெரிஞ்சா போதும், ஸ்டாண்ட் பையில் ஒரு வெந்தய கறியும் ஒரு கீரையும் வச்சிருப்பாரு, டக்குன்னு வெந்தயம் வைப்பாரு, கடைவாரு. அன்னைக்கு இன்னும் நேரத்தோட சாப்பிட்டு போய் கோப்பையெல்லாம் கழுவி வச்சு எவிடன்ஸ் அழிச்சு விட்டு படுத்துருவாரு. மிஸ்டி பார்த்து சொல்லிருச்சேங்க, இல்லையே ஆண்டி அப்போவே வெந்தய குழம்பும் கீரை கடையிலும் சாப்பிட்டு படுத்துட்டாங்களே. படுத்துட்டானா? எனக்கு இதை சமைச்சு வச்சுட்டு அது நல்லா இல்லைன்னா அதை கரெக்ட் பண்ணுவோமே, அதெல்லாம் இல்லை, அவருக்கு தனியாக ஒன்று பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்துருவாரு. இல்ல நல்லா இருக்கு. உங்க அப்பா சொல்ல, அவங்க அம்மா சமைச்சு சாப்பிட்டிருக்கேன், நீ மசுறு மாதிரி இருக்கும். அதை தின்னுட்டு வேற வந்து இது நல்லா இல்ல, என்ன உங்களுக்கு நல்லா இல்ல, உங்க வேலையை பாருங்க. உனக்கு உன் ஒய்ஃப் சமைச்சு சாப்பிட்டு 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 அதுவே பழகிருச்சு உன் மைண்ட். அதனால இன்னைக்கு அம்மா சமைக்கிறதெல்லாம் டேஸ்டா தெரியாது. நீ சண்டைய மாத்தாத, இங்க பாரு, அதுதான் உண்மை. சண்டைய மாத்தாத, அதுதான் நிதர்சனம். மேட்டரே வேற. நீ மல்லிப்பொடி கொஞ்சம் கூட போட்டுட்டா டேஸ்ட் மாதிரி. 1972 ஆக்ட் படி நீ சொல்றது கரெக்ட். According to the Indian Penal Code, தேவையில்லாம வம்புழுத்துட்டு போற நீ. உன் ஒய்ஃப்க்கு நீ ஒய்ஃப் சாப்பாட சாப்பிட்டு எல்லாம் உனக்கு ஒய்ஃப் தான் ஒய்ஃப் அதையே சாப்பிட்டு உனக்கு உங்க அப்பாக்குலாம் வந்து அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. அவங்க போய் இவர் ஒய்ஃப் சாப்பாடு பிடிக்கல. என்ன சொல்ற நீ? குறச்சிட்டு நீ ஒத்துக்க முடியாது. IPC 1982 முக்கியமான விஷயம் பேசணும், வேமா சாப்பிட்டு வாங்க. ஆரம்பிச்சாங்க. பாப்பா உங்க வைஃப் கூப்பிடுறாங்க. நல்லா இருக்கா சொல்லு. நீ நல்லா இல்லம்மா, நல்லா இருக்கு, கொஞ்சோண்டு மல்லிப்பொடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுதாம்மா சொல்றேன், இல்ல கொஞ்சோண்டு ஜாஸ்தியா போனது நல்லா இருக்கா? நான்லாம் சாப்பிட்டேன், எனக்குலாம் பிடிச்சிருக்கு. நீ செஞ்சனா நீ கம்முன்னு சாப்பிட்டு போயிருப்ப. எனக்கு தெரியாத எது டேஸ்டா இருக்கு. அப்போ உங்க அம்மா பரவாயில்ல, இவன் செஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டா இவன் தனியா சமைச்சு சாப்பிட்டு படுத்துடுறாங்க. நான் சாப்பிட்டேன், எனக்கு நல்லா இருக்கு, நல்லா தாங்க இருக்கு. என்னடா இன்னொன்று செய்வான், சமைச்செல்லாம் வச்சுட்டு சரி வாங்க எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோன்றோடனே மிஸ்டி எனக்கு சாப்பாடு போட்டு வரும். அப்போ இவர் வருவார், வந்து நான் அப்படியே எல்லோரும் வளைச்சி உட்காந்து அப்படியே சாப்பிட்ல கை வைக்கும்போது தான் பார்ப்பேன், மிஸ்டி சோறு சாப்பிடும், நான் சோறு சாப்பிடும், இவர் தோசை சாப்பிடுவார். நான் சமைச்ச கறிக்கு தோசை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பார். நீயே தோசை சாப்பிட்றேன்னு கேட்டால் சாப்பிடணும் போல தோணுச்சு, ஒரே சோறு தின்னுக்கிட்டு சாப்பிடணும் போல தோணுச்சுடா, அதான் தோசையை சுட்டு சாப்பிட்றேன். எனக்கு டவுட்டாக இருக்கும், ஏன் இவன் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ஓகே, லஞ்சுக்குமா சரி. அப்புறம் சொல்லுவார், அது பாரு கொஞ்சம் வயிறு வச்சிருச்சு, கீழே போய் நடந்து தோசை சாப்பிட்டேன்னா குறைஞ்சிரும், சரி அப்படின்ட்டு மொத்த வாயை வச்சு இப்படி சோத்தை வச்சா இவனுக்கு வயிறும் கூடலை, சாப்பிடணும் போல இருக்கலை, சோறு குறைஞ்சி போச்சுங்க. இல்லைன்னா சில வேலை நறுன்னு இருக்கும், சோறில் ஏதாவது மிஸ்டேக்குன்னா தோசைக்கு மாறிடுவார் டக்குன்னு. சோறு குழஞ்சா சாப்பிடுவேன், கொஞ்சம் நறுன்னு வந்துச்சுன்னா டக்குன்னு ரெடிமேடா மாவெல்லாம் வச்சிருப்பாரு, கரைச்சே வச்சிருப்பாரு. அது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா இவங்க எல்லாம் குடும்பத்தோட நம்ம ஒழிச்சு விட்டு நம்ம தோசையை சாப்பிட்டுட்டு படுத்துருவோம்.
நைட்டி போட்டா தான் என்ன நைட்டி போட்டு எல்லாம் நைட்டி என்னடா சொன்ன? நைட்டி தான் போட சொன்னாங்க. பெருத வாய் அடிச்சது நைட்டி இந்த போட. வாயில அடிக்காம உங்க அப்பா காதுல விழுந்துருச்சு, நாக்க இழுத்து வச்சு அறுத்து விட்டுருப்பேன். என்னப்ப தப்பா சொல்றேன் நான் நைட்டி போட தானே நான் சொல்றேன். நைட்டி போட்டா என்ன? நைட்டியா? நைட்டி போடலாமாடா? குடும்பத்து பொம்பளைங்க நைட்டி போடுவாளுங்களா? குடும்பத்துக்கு அடங்குறவ குடும்பத்து பொம்பளை நைட்டி போடுமா சொல்லு? வந்து ஊர்ல எல்லாம் நம்ம ஊர்ல கிழிச்சு விட்டுருவாளுங்க பார்த்தா நக்கல் பண்றதுக்கா. ஏமா ஊர்ல ஏமா போடுறாங்க அப்பலாம் நைட்டி? ஊர்ல போடுறாங்க. அவளுங்க போடுவாளுங்க, மானம் கெட்டு போய் நைட்டி போட்டுக்கு திரிவாளுங்க. நைட்டி கலர போற அத்தாடி நல்லா சல்லிக்கட்டு மாட்டுக்கு கழுத்துல துண்டு கட்டுவாங்க, அதுல போட்டு சிரிப்பு வருது. கருப்பா. அதாவது உலகத்திலே வந்து இந்த வெள்ளைக்காரையே நல்லா கலரா இருப்பாங்க, அவங்க எது போட்டாலும் நல்லா இருக்கும். இவளுக்கு நல்லா இருக்கா? நான் சொல்றத கேளு. நீ வந்து சரி சேலத்துல சுத்திட்டு வந்துட்டு போய் ரொம்ப கஷ்டப்படுறதா நைட்டி போடுங்க ஃப்ரீயா இருக்குமே. நைட்டி போடலாம்ப்பா, யாரு போடலாம்? என்ன கை கால் விளங்காம கிடக்கணும் நைட்டி போட்டுக்கு தெரியும். நீ போடா நீ சேலை கை கால் விளங்காம நைட்டி போடு. ஈஸியா இருக்கு, உடம்பே சரியில்லாம கிடந்தாலும் சரி நைட்டி போட்டு என்ன போட்டு விட்டுறாங்க. அப்புறம் எப்படி ஆபரேஷன் வரல உன? அதெல்லாம் போடக்கூடாது. என்ன நைட்டி எதுக்கு? ஹாஸ்பிடல் போனா கூட உன பெட்ல போட்டுட்டு இந்த இவ்வளவு மாதிரி சர்க்கஸ் கூடாரத்துல கட்டின மாதிரி கட்டி நீ போமா நீ போடா நீ போ. நீ போடா. தேவலாம் பேசிக்கிறேன். நைட்டி போட்டா என்ன? சும்மா காமெடியா பேசிட்டு இருந்தேங்க அம்மா. சேனல் ஆரம்பிச்சல எந்த நைட்டியை போட்டு என்ன நைட்டி மாத்த வச்சிருக்க? சரி நீ போங்க. என்ன வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு? சரி போ. நீ சரி போ போ. நைட்டியா போடுமான்னு சொன்னதுக்கு ஒரு கலவரமா? வாயில அடிப்பனே. நைட்டி சொல்லாத கெட்ட வார்த்தை அது. மாத்தாடி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? என்னமே எல்லாரும் போடுறாங்க. என்னது இது? போடா ஆட்டோவை கூப்பிடுறா. கூப்பிடுறேன் அண்ணா. கூப்பிடுங்க ஆட்டோவை. அண்ணா அண்ணா நகர் போனோம். அண்ணே கூப்பிடுறாங்க. ரேட் கம்மியா பேசு. உன் முகரே பார்த்தாலே இடிச்ச வயன்னு தெரியும் உங்க அப்பா மாதிரியே. நீங்க வந்து குடுக்குற ரேட்டை குடுத்துட்டு வந்துடாத. கம்மியா பேசு. நீ கூப்பிடு, நான் பேசுறேன். அண்ணா உங்க ஆட்டோ சொல்லுங்கண்ணே. அண்ணா நகர் போனோம். அண்ணா நகர் போனோம் ஆட்டோ நல்ல ரேட். அண்ணா நகர்ல எந்த தெருண்ணே? அண்ணா நகர்ல 3வது கிராஸ் 4.7 கிலோமீட்டர் காட்டுது. 4.7 கிலோமீட்டரா? 400 ரூபாயா? என்ன 400 ரொம்ப எச்சா இருக்கு. என்னண்ணே நீங்க 4 புள்ளியன்னா 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டருக்கு என்ன 400 ரூபாயா? இல்லங்கம்மா 200 ரூபாய் வாங்கிக்காங்க. இல்லம்மா கேஸ் விலை எல்லாம் ஏறிடுச்சுமா. அண்ணே நீங்க ஓட்டுறது பெட்ரோல், அதுக்கு கேஸ் ரேட்டுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல கம்மியா கூட கொடுங்க. இது எலக்ட்ரிக் ஆட்டோ மாதிரில இருக்கு. என்னண்ணே அண்ணேன்னு கூப்பிடாத. அவன் என்னை முடிச்சு பார்க்கணுமா? அண்ணேன்னு கூப்பிடுறதாடா சேஃப்டி. சொன்னா புரிஞ்சுக்க. அண்ணே பார்த்து சொல்லுங்க. அண்ணே ஞாபகம் இருக்கானே, நீங்க 12th படிக்கும்போது நான் 6 ஸ்டாண்டர்ட் படிச்சேன். அப்படியே அவரோட சின்ன கரெக்ட். ஓகே என்னன்னா வயசு ரொம்ப சின்ன பையன். அப்ப ஆட்டோ பத்தி ஸ்டிக்கர் ஆட்டோல யாரடா ஓட்டிருக்கா? டென்த் கிளாஸ் போட்டோ ஒட்டிருக்காமா. என்ன யூத் போட ஒட்டில? ஆமா அந்த போட்டோ ஒட்டிருக்காமா. அவன் அப்பதான் வயசு ரொம்ப சின்ன பையன்மா. அவன் சரிடா. அவனு நாடு நாசமா போச்சு. சேஃப்டி அண்ணே எடுக்க ஆட்டோல போவோம். எடுத்துருங்க. அண்ணேன்னு கூப்பிடாத. அண்ணேன்னு கூப்பிட தம்பி. அண்ணே தான்டா கூப்பிடுறேன். அண்ணே 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 நல்லா இருந்ததுங்க. எனக்கு அப்படியே ரியல் லைஃப்ல பாக்குற மாதிரியே இருந்தது. சின்ன வயசுல நமக்கு ஒரு பெரிய கொலை குத்த மாதிரி ஃபீல் பண்றது என்னன்னா, இந்த பேரம் பேசுறது. எங்கேயாவது கடைக்கு போனால் அவங்க ஒரு இது எவ்வளோங்க 500 ரூபாயா அப்படின்னா 500 ரூபாயை கொடுத்து அதை வாங்கிட்டு வந்துடணும். அவங்க கூட எதுவும் வாக்குவாதத்துக்கெல்லாம் போகக்கூடாது. ஆனால் இவங்கெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு இந்த ரியாலிட்டி தெரியும். இது 500 ரூபாயா, இந்த ஏரியாவில் ஒட்டுனது தானே இது, வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்த மாதிரி 500 வாங்குற அப்படின்னு அடித்து பேசுவாங்க. அங்கே நின்று அடித்து பேசுவாங்க. அப்போ நமக்கு பயமாக இருக்கும். இவங்க வந்து இல்லை இவ்வளவு, அவங்க வந்து அதெல்லாம் வராதுங்க நீங்கள் போங்கன்னு. ஏன் போங்கன்னா அப்பெல்லாம் போக முடியாது, இவ்வளவு இதுக்கு வரணும், இதுக்கு இதுனா அந்த கடையில் அவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு அந்த கடையிலே போய் வாங்க அப்படின்னு அசிங்கப்படுத்துவாங்க, பேசுவாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. சரி பேரம் பேசுகிறது தப்பான்னு கேட்டால் இல்லை, நோ ப்ராப்ளம். 500 ரூபா பொருள், ஏங்க 500 ரூபா என்னங்க 500 ரூபா, 400 ரூபாய்க்கு தருவீங்களா? இல்லைங்க 450 440ன்னா ஓகே, அப்படி பண்ண அது ஓகே. இவங்க இருக்காங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். அவர் சொல்லுவார் 500 ரூபாங்க, 500 ரூபாலாம் கூடங்க, 25 ரூபாய்க்கு வருமா? 500 எங்க இருக்கு, 25 எங்க இருக்கு? அவர் டக்குன்னு என்ன பண்ணுவாரு, என்னைய பார்ப்பாரு, ஏதோ நான் ஏதோ கேட்ட மாதிரி 25 ரூபாய்க்கு. இவனை பார்க்க மாட்டாரு. இவரு 25 ரூபாய்க்கு தரையலாம். 25 நான் கேட்பேன், எனக்கு அது வேணவே வேணாம், வா போவோம்னா இரு. அவன் ஏமாத்த பார்க்குறான், யார் ஏமாத்த இன்னைக்கு இரு. அவர் எங்கள் 500 ரூபா நாங்களே இல்லைங்க, இது அந்த சந்தில் தானே அடிக்கிறாங்க, நாங்கள் வரும்போது அந்த கம்பெனியை தாண்டி தான் வந்தோம், அதில் அடிச்சு போட்டு இவ்வளவா, இது வந்து ஜெர்மன் இதுங்கன்னு சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க அப்படிலாம் பேசுவாங்க. பொய் சொல்லாதீங்க இப்படி கேட்பாங்க. அவங்களோட கடை
சரியா? ஒரு கடையில் அவங்க வச்சிருக்கிற பொருள், அவங்க பொருளே தூக்கிட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குமா, நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்கு, குவாலிட்டி இல்லாத பொருளை கடையில் வச்சு விற்பாங்க. அது சொந்த கடையில் இல்லாட்டியும் நல்லா இருக்கு. அப்படி இல்லைன்னாலும் இல்லைங்க இது வந்து நாங்கள் குவாலிட்டியே இல்லாத பொருளுங்க சும்மா விற்கிறோம் அப்படி சொல்லுவாங்களா? அவங்க குவாலிட்டியானது தானே சொல்லுவாங்க. பழக்கடைக்கு போவார் இவர். பழக்கடைக்கு போகிறதே சாம்பிள் வாங்கி திங்கிறதுக்கு தான். அதுவும் கிரேப்ஸ் கடைக்கு தான் போவார். கேட்கலாம் மாட்டார். என் கையில் 2 கையில் 5 பழம் வச்சிருவான். சாம்பிள் ஆகுது. சின்ன பையன் கையில் இருந்தா திட்ட மாட்டாங்களா? கொடுப்பாரு, சாப்பிடு, இது புளிக்குது, கீழே இருந்து எடுப்பாரு. நல்லா சாப்பிட்டுட்டு வா அடுத்த கடைக்கு போ. எனக்கு பயம், பின்னாடியே கடைக்காரங்க வந்து அடிப்பானா, பயமா இருக்கும். அது மட்டும் வந்து இங்கே அது ஏசி ரிப்பேர் பண்ண வந்தாங்க, அவங்கள்ட்ட ஏதோ கேட்குற கேட்டு ப்ரோ. அதான் இங்க ஏசி ரிப்பேர் பண்றதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. உன்னை விட பெரிய பையன் தான். என்னை விட பெரிய பையன், உன்னை விட சின்ன பையன் தானே. என்னை விட பெரிய ஒரு பையங்க, ஆனா இவரை விட கண்டிப்பா சின்ன பையன் தான். இவரு இப்ப இவங்க கூப்பிட்ட மாதிரி அண்ணனை கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட போயிட்டு நின்று ப்ரோ அப்படிங்கிற எனக்கே கூச்சமா இருக்கு. ப்ரோவா அவரு கிளட்டு சிரிக்க அப்புறம் அவர் திரும்பி எஸ் ஆண்டி அப்படின்னு அங்க வந்து சொல்றாரு. மிஸ்டி வந்து அவங்களுக்கு ஜூஸ் கரைச்சிக்கிட்டு வந்து இப்போ இதான் மிஸ்டி ஜூஸ் கரைக்குதா வந்து கொடுக்காத என்ன அண்டிக்கிறா. அப்போ நான் சொன்னதுக்காகவே சக்கரை தூக்கலாம் போட்டு கொடு அப்படி. நேற்று கடைக்கு போயிட்டு வரங்க அந்த கார்டு ஹவுஸ் கார்டு எடுத்துட்டு போகல. அப்போ அவர் எங்களை பார்த்து அவர்கிட்ட வந்து அங்கிள் கொஞ்சம் திறந்து விடுங்க. அவர் அங்கிட்ட உண்மையில அவருக்கு எனக்கு ஒரு வயசு தான் கார்டு அந்த அக்சஸ் கார்டு எடுத்து போகாம போயிருக்காங்க. அது இருந்தால் தான் உள்ள வர முடியும். இவங்க வரும்போது செக்யூரிட்டி தெரிஞ்சவர் தானே, அதில் உட்காந்து இருந்திருக்காரு. அவருக்கு கொஞ்சம் வெல்ல முடியுங்க. இவரு வெள்ளிக்கிழமை மிஸ்டியை வச்சு பிடிக்கிறாரு. அவர் வீட்டில் யாரும் இல்லை போல பிடுங்கிறதுக்கு. அவர் அப்படியே வந்துட்டாரு. இவரு மிஸ்டி பிடிக்கி விடுற அந்த ஒரு மிதப்புல என்ன கேட்டிருக்க பாருங்க, அங்கிள் கதவு கொஞ்சம் திறந்து விடுங்க அங்கிள். அவர் என்ன பண்ணிக்காரு, ஃபர்ஸ்ட் கார்டு அப்படி எடுத்துட்டு அங்கிளா சரி செக்யூரிட்டி வேலைக்கு வந்தா இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு திறந்து விட்டுருக்காரு. அது இவனுக்கே ஒரு குத்தி சொல்லி வந்தேன். உண்மையா விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் இவர் தான் ஜங்கிள், அவர் அங்கிள், இவர் ஜங்கிள். பக்கமே இல்லாம சில விஷயம் மரியாதையா கூப்பிட்டா தப்பு இல்லை தானே. ஆனா என்ன ஆண்டி என்ன கூட அவங்க மரியாதை நிமித்தமா கூப்பிடுற, நீ அவர் அண்ணனாவது சொல்லிருக்கலாம். அங்கு அப்படின்னு பத்தி அடுத்த இவரு போய் இப்படித்தான் எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் கூப்பிடுறது ப்ரோ அங்கிள். அன்னைக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சரி அண்ணனை கூப்பிடலாம்ல, பொதுவா செஞ்சிருக்கணும். எங்களுக்கு தாண்டா அங்கிள், உனக்கு அவர் தம்பி. சூப்பர் மார்க்கெட்ல கேஷியர்ல இருக்கிறவங்கள போய் ஆண்டின்னுவான். அவங்க தர்ற டிஸ்கவுண்டையும் தர மாட்டாங்க. அதுதான். ஆனா இங்க அது ஒரு பழக்கம், வயசெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் ஆன்டின்னு தான் சொல்லுவாங்க. இங்க உள்ளவங்க அவங்க சொல்லலாங்க, நீ கண்டிப்பா வயசை பார்க்கணும். என்னோட மூத்தவங்களை என்ன ஆன்டின்னா நான் மட்டும் இருப்பேன். உன்னோட மூத்தவங்க மலேசியாவில இல்ல, நீதான் மூத்தவன். உன்னை விட மூத்தவர் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, பழைய பிஎம் துன் மகாதீர் சார். அவர் மட்டும்தான் உன்னை விட மூத்தவரா இருக்க முடியும் பார்க்க போன. சும்மா இவர் எல்லாரையும் அங்கிள் ஆண்டின்னு போட்டு அவங்க எங்க கூட சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. நானும் மிஸ்டி தனியா போனா அடிக்க வர்றாங்க. சொல்ல மறந்துட்டு அந்த காட் கதை மறந்துட்டேன். எனிவேஸ் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேங்க.